நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம இந்திரா இருக்காங்கல்ல, இந்திரா வந்து நம்ம ஜெயாவோட மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்திரா இருக்காங்கல்ல, இந்திரா அதுக்கடுத்து காவியா எல்லாருமே வந்து கிச்சனில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சுஃபா வந்து சொல்கிறாங்க, எப்படியாவது வந்து நீ கௌதமோட தங்கச்சி வந்து எப்படி இறந்தான்னு கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக வந்து அத்தையோட மனசில் இடம் பிடிச்சிடலாம். கௌதம் தம்பியும் கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட பேசிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியக்கா, நான் வந்து இந்த வீட்டுக்காக இல்லைனாலும் இது வந்து என்னோடய கடமை. நான் ஒரு ஐஏஎஸ்ஸாக வந்து இதை வந்து கண்டுபிடிச்சி தான் தீருவேன். யார் குற்றவாளியாக இருந்தாலும் அவங்க வந்து வெளியில் நடமாட முடியாது. தூக்கி நான் ஜெயிலுக்குள்ளே தான் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா அந்த இடத்துல சபதம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாருமே வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து பையன் வந்து அழுதுருவான். உடனே காவியா வந்து பையன் அழுகுறான், நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுவாங்க. அதெல்லாம் இங்கிட்டு எல்லாருமே இவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு அந்த சைடு ராகினி வருவாங்க. இவங்க என்ன ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்களை விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்துல வந்துட்டு, ஏய் என்னடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, காய்கறியெல்லாம் வெட்டின இடத்துல அப்படியே கிடக்குது, இன்னும் சமையல் வைக்கலை, வயிறு வேறு எனக்கு பசிக்குது, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகினி கேட்காங்க. உடனே இந்திரா வந்து, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன், நான் அக்காட்ட போய் சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா, அக்கா இப்போ வந்து ஃபுல்லாகவே என் பக்கம், சரியா, கொஞ்சம் அடக்கிட்டு இருந்து பழகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் எதுக்கு அடக்கிட்டு இருக்கிறோம், அப்படிலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹேமா சொல்கிறாங்க. என்ன ஹேமா மறந்துட்டியா, நீ பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா, இந்த காவியாவுக்கும் சுபாவுக்கும் நீ பண்ண இந்திராவுக்கும் நீ பண்ண அட்டூழியெல்லாம் சொன்னால் வெளியில் சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா, பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஹேமா வந்து பயந்துடுறாங்க. ஏங்க தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படி தானே, அதனால தானே இப்போ எல்லாத்தையும் சொல்ல போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்திரா வந்து சொல்கிறாங்க, அக்கா சொல்லட்டும், என்ன சொல்லுவாங்க, என்ன சொன்னாலும் கவலை கிடையாது, எதுனாலும் நீங்கள் அவங்க சொல்லி தான் செஞ்சுருப்பீங்க, அது எங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசாமலாம் இருக்க மாட்டோம், எப்போயுமே நாங்கள் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராகினி வந்து என்ன சொல்லவா அப்படின்னு ஹேமா மிரட்டுறாங்க. இங்கே பாருங்கள், பேசாமல் இருங்க, ஒன்றா இருக்கிற குடும்பத்தில் வந்து தேவையில்லாமல் வந்து குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹேமா சொல்கிறாங்க. உடனே சுபா வந்து சொல்கிறாங்க, ஹேமா நீ எதுக்கு இப்போ பயப்படுற, என்ன சொன்னாலும் நம்ம 4 பேர்த்த வந்து யாராலையுமே பிரிக்க முடியாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே ராகினி வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லையில அதை வந்து குத்தி காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் சுபா, நீ எல்லாம் வாயே பேசக்கூடாது, உன் வயிற்றில் இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு புழுப்பூச்சி கூட உண்டாகலை, நீ எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹேமா வந்து சொல்கிறாங்க, ஏங்க எல்லாமே நீங்கள் கொடுத்த மாத்திரைனால தான், அந்த மாத்திரையை சாப்பிட்டு தான் எங்கள் 2 பேர்த்துக்குமே இந்த கர்ப்பம் வராமல் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் மாத்திரை சாப்பிடும்போது தான் அப்படி இருக்கும், சாப்பிட்டு முடித்த பிறகு நீ இப்போ மாதமாயிட்டேல, அவள் எங்கே போனா, அவள் என்ன மாதமாகாமல் இருக்கா, அது வந்து அவள் செஞ்ச பாவம், அதனால் அவள் மாதமாக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டவொடனே பார்த்திங்கன்னா நம்ம சுபாவுக்கு வந்து பயங்கரமான அழுகை வந்துடுது, தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அங்கே வந்து நம்ம இந்திரா எல்லாருமே சேர்ந்து, அக்கா அழுகாதீங்கக்கா, அதனால் ஒன்றும் கிடையாது, இன்னும் 6 மாதத்தில் சுபாக்கா வந்து மாசமாவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி கிட்ட வந்து இவங்க வந்து சபதம் விட்டுருந்தாங்க. பாப்போண்டி, அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராகினி வந்து வெளியில் போகிறாங்க. சுபா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அக்கா அழுகாதீங்கக்கா, நம்மளை பிரிக்கிறதுக்காக தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம வந்து என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் 4 பேர் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் வந்து கை மேலே கை சபதம் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து விறுவிறுன்னு ராகினி போய் ஜெயா கிட்ட வந்து மாட்டி விடுறாங்க. அக்கா என்னக்கா இங்கே நீ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன், அங்கே வந்து இந்திரா பேச்சை கேட்டு 4 பேர் சதித்திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, எது சொன்னாலும் தெளிவாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அங்கே இந்திரா வந்து கிச்சனில் 4 பேர்த்தையும் வந்து அவங்க பக்கம் இழுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அவள் உன்னைய பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காக்கா, நீ வந்து உன் பேச்சை யாரும் கேட்கக்கூடாது, நீ வந்து இந்த வீட்டில் டம்மி பீஸு அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே விறுவிறுன்னு ஜெயாக்கு வந்து கோவம் வந்துடுது. அவங்க விறுவிறுன்னு கிச்சனுக்கு போகிறாங்க. இங்கே என்ன 4 பேர் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சுபாவும் ஹேமாவும் சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்திரா பேச்சை கேட்டு இங்கே யாரும் எதுவும் பண்ணக்கூடாது சரியா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வந்து ஜெயா போயிடுறாங்க. அடுத்து ஜெயா வந்து ஒரு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க. பிபி டேப்லெட் போட போகிறாங்க. அந்த நேரத்தில் ஃபோன் வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து போய் பேச போயிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மயக்கமாக வந்துடுது. அந்த நேரத்தில் யாரையுமே கூப்பிட முடியல. அவங்களும் ராகினி கூப்பிட்டு பார்க்காங்க. ராகினி ஹெட்செட்டை போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்படியே கிறங்கி விழுந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம இந்திரா வராங்க. இந்திரா வந்து விறுவிறுன்னு காலில் தானே உட்காந்துருக்காங்க. நம்ம ஜெயா அவங்கள கண்டுக்காமே உள்ளே போயிடுறாங்க. திருப்பி உள்ளே இருந்து கொஞ்சம் நேரம் கழித்து வராங்க. நம்ம ஜெயாவால் கூப்பிடவே முடியல, கையை மட்டும் லேசாக அசைக்காங்க. கடைசியில் பார்த்தா இந்திரா வந்து தற்செயலாக பார்க்குறாங்க, நம்ம ஜெயா வந்து மயங்கி கிடக்காங்க. விறுவிறுன்னு போய் அதான் என்னாச்சு இருங்க தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு தண்ணி எடுக்க போகிறாங்க. அந்த இடத்துல தான் டேப்லெட் இருக்குது, பிபி டேப்லெட். பிபி டேப்லெட் போடலையே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பிபி டேப்லெட்டை போட்டு தண்ணியெல்லாம் கொடுத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிபியெல்லாம் குறையுது. இந்திரா வந்து இந்த பிபி செக்கப் பண்ணுவாங்கள்ல கையில் வச்சு, அதை வந்து செக்கப் பண்ணுறாங்க. இந்திரா இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா கேட்காங்க. அத்தை கொஞ்சம் தெரியும், படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு, அத்தை ஒன்றும் பயப்பட வேணாம், இப்போ பிபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா சொல்கிறாங்க.
சரி வாங்க அத்தை நம்ம ரூமுக்கு போவோம். ரூமில் போய் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும்னு சொல்லிட்டு ரூமில் போய் படுக்க வச்சுட்டு, அத்தை நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க நான் அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜூஸ் எல்லாம் போட்டு வராங்க. ஜூஸ் போட்டு கொண்டு வந்து நம்ம ஜெயா கிட்ட கொடுக்காங்க. அத்தை இந்தாங்க அத்தை குடிங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இது வந்து மாதுளை ஜூஸ் தான் உடம்புக்கு நல்லது குடிங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குடிக்க வைக்காங்க. சரின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு, அத்தை நீங்கள் கொஞ்சம் அப்படியே சாஞ்சு படுத்துக்கோங்க நான் உங்கள் காலை அமுக்கி விடுறேன் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காலை அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. காலை அமுக்கி விடுற நேரத்தில், அத்தை நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க, இந்த குடும்பத்துக்காக தான் தெரியுது, ஆனால் நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், அதுவும் இந்த குடும்பத்துக்காக தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ராகினி வந்து பார்த்துடுறாங்க. ஏய் இந்திரா என்ன எங்கள் அக்காவுக்கு என்ன நீ இப்படி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பிபி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களால் தான் அத்தைக்கு வந்து பிபி ஏறுது, கொஞ்சம் நேரம் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ராகினி முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.